ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகம் ஒரு அற்புதமான தொழில்நுட்பம் நேர்களே. இது பாசிப்பருப்பும் ஒரு 3 hours ஊற வச்சது. ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்வீட் உட்காரை. இது வந்து ஆண்டாள் ஸ்பெஷல். ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெருமாளுக்கு. இது வந்து நல்லா இட்லி மாவு மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு இட்லி பதத்துக்கு அரைக்கணும். அரைச்சதை வந்து இப்படி இட்லி தட்டில் வேக வைக்கணும். வேக வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆறணுன்னே இட்லி வெந்ததும் ஆற வச்சுட்டு அதை வந்து உதுக்கணும். புட்டு மாதிரி உதுத்து வெள்ளை பாகு, தக்காளி பழ பாகில் இந்த புட்டை வந்து பாகு வந்ததும் புட்டில் வந்து தக்காளி பழ பாகை வெள்ளத்தை போடணும். அப்போ போட்டு கிளறப்போ உதிரி உதிரியாக வரும். நான் காட்டுற மெஷர்மெண்ட்டில். அதுக்கப்புறமா நெய், முந்திரி பருப்பு எல்லாம் தாளித்து போடணும். இது அவ்வளோ நல்லது, பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நான் காட்டுறேன் வரவும் வெந்ததும். எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள் நேர்களே. இப்படி தொட்டு பார்த்தா நல்லா வெந்திருக்கணும். அப்போ அமர்த்திட்டு நம்ம எடுப்போம் நேர்களே. ஆன்மீகமும் இங்கே பாருங்கள், வெல்லம் பாகு அது வந்து 3/4 கிலோ பாசிப்பருப்பு போட்டது. பசலட்டுக்கு 1/2 கிலோ எடுத்துட்டேன். 1/2 கிலோ தான் நம்ம மெஷர்மெண்ட்டு. இது வெள்ளைப்பாகு பாருங்கள், கரெக்டாக 1/2 கிலோவுக்கு 3/4 கிலோ வெள்ளைப்பாகு வேணும். ஆனால் நான் 1/2 கிலோ தான் போட்டிருக்கேன். போதும், பாகு வெள்ளமாக இருக்குது. இது எப்படி தக்காளி பழப்பாகாக இருக்குது அப்படின்னு பாத்திரம் தண்ணியில் வச்சுருக்கேன். இந்த பாகை வந்து இப்படி போட்டால் இந்த மாதிரி வந்து தக்காளி பழப்பாகு. ஓகேவா? இப்போ நம்ம போட்டு கிண்ட வேண்டியதான். இந்த கிண்டினோம்னா நம்மளுக்கு உட்கார ரெடி. கிண்டிட்டு காட்டுறேன் நீர்களே. ஆக்கமும் ஆன்மீகமும் இது பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம முந்திரி பருப்பு எல்லாம் தாளிக்கணும். தாளித்தா உதிரி உதிரியாக வந்து சூப்பராக. ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் உட்கார, இதுக்கு பேர். இது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்கள், பொல பொலன்னு இருக்கும். இது நைவேத்தியம் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லது நேர்களே. பாருங்கள், பொல பொலன்னு இருக்கும். கை போடாமல் வச்சுருந்தீங்கன்னா 4 நாள் கிடந்து எல்லோருக்கும் கொடுங்க.